ஸோ இப்போ நம்ம அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்திபன். அதாவது திரு விஜய் அவர்கள் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, இன்னும் தமிழ்நாட்டில் எந்த லிஸ்ட்டும் வரல. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது புதுச்சேரியில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, என்ன மாதிரி கன்சிடரேஷன்ஸ் பண்ணியிருக்காரு, முன்னாள் எம்எல்ஏக்களை எப்படி ரோப்பின் பண்ணியிருக்காரு, இது போல ரொம்ப ஒரு நேற்று முன்தினம் கூட தேர்தல் நாமினேஷன் டேட் எண்ட் ஆக போது இன்னும் ஏன் தாவேக தரப்புல இருந்து எதுவும் நகர் இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் எழுந்துட்டு இருந்த நேரத்தில் தான் நேற்று இரவு அதிரடியாக இந்த பட்டியலானது வெளியிடப்பட்டது. நீங்கள் குறிப்பிட்டது போல அதிமுகவில் இருந்தும் சரி, பாஜகவில் இருந்தவங்களும் சரி உள்ளே இழுக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் நம்ம இந்த லிஸ்ட்ல பார்க்க முடியுது. இன்னொரு முறை செய்தியாளர் எழில் வழங்கக்கூடிய அந்த தகவல்களை பார்த்துக்கலாங்களா? ஷூர், பார்த்து. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி இன்று மாலை 3 மணியுடன் நிறைவடைந்தது. மேலும் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று வாக்குப்பதிவானது நடைபெறவுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 தொகுதிகளில் தற்பொழுது 4 முனை போட்டியானது நிலவி வருகிறது. குறிப்பாக கூற வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்தியா கூட்டணி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்திருந்தது. அதில் ஒரு முன்னாள் அமைச்சர்கள், 6 முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடுவதற்காக வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கூற வேண்டுமென்றால் சாய் சரவணன் அவர்கள் பாஜகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த அடுத்த நாளே அவருக்கு போட்டியிட சீட்டு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாஜக மாநில தலைவராக 2 முறை பதவி வகித்தரும் இதேபோல் நியமன சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த சாமிநாதன் அவர்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு பாஜக சார்பில் போட்டியிட்ட அவர் தோல்வியடைந்த நிலையில் தற்பொழுது பாஜகவில் இருந்து விலகி தாவேகால் தன்னை இணைத்து கொண்டு இந்த தேர்தலை சந்திக்கிறார். இதேபோல் இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ள காரைக்கால் தெற்கு தொகுதியில் கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த அவர் கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டு தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று முதல் முறை சட்டமன்ற உறுப்பினரானார். தொடர்ந்து அசனா அவர்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவில் இருந்து விலகி அவர் தாவேகாவில் இருந்து இந்த தேர்தலை காரைக்கால் தெற்கு தொகுதியில் களம் காண்கிறார். இதேபோல் நெட்டப்பாக்கம் தொகுதியில் கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட பெரியசாமி அவர்கள் வெற்றி பெற்றார். தொடர்ந்து அதிமுக சார்பில் கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பின்னர் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் பொழுது அவருக்கு வாய்ப்பளிக்காததன் காரணமாக அவர் அந்த தேர்தலை சந்திக்கவில்லை. தற்பொழுது அவர் அதிமுகவில் இருந்து விலகி இந்த தேர்தலில் அவர் தாவேகாவில் தேர்தலை சந்திக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் உருளியான்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நேரு அவர்கள் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் 2016ஆம் ஆண்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த அவர் கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்பொழுது அவர் சுயேட்சையாக வெற்றி பெற்ற நிலையில் தற்பொழுது அவர் தாவேகாவுடன் இணைந்து இந்த தேர்தலை போட்டியிட உள்ளார். இதேபோல் பாகூர் தொகுதியைச் சேர்ந்த தனவேலு அவர்கள் கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் அரசுக்கு எதிராக அவர் ஊழல் குற்றச்சாட்டுகள் தெரிவித்ததாக கூறி அவரது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தகுதி நீக்கம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 2021ஆம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் தற்பொழுது அவர் தாவேகாவில் இணைந்து இந்த தேர்தலை பாகூர் தொகுதியில் போட்டியிட உள்ளார். இதேபோல் முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்த பிரகாஷ்குமார் அவர்கள் கடந்த 2016ஆம் ஆண்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் மீண்டும் 2021ஆம் ஆண்டு சுயேட்சையாக போட்டியிட்டு ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்ட நிலையில் அவருக்கு தற்பொழுது முத்தியால்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் சீட்டு கொடுக்காததன் காரணமாக அவர் தற்பொழுது தாவேகா
தாவேகாவில் இணைந்து இந்த தேர்தலை முத்தியால்பேட்டை தொகுதியில் களம் காண உள்ளது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கூற வேண்டுமென்றால் 30 தொகுதிகளில் தாவேகா போட்டியிட உள்ள நிலையில் உருளையான்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடி ஆகிய தொகுதிகளில் நேயம் மக்கள் கழகத்திற்கு ஒதுக்கி கூட்டணியில் இந்த தேர்தலை சந்திக்க உள்ளது. நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பில் 6 முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் இதேபோல் ஒரு முன்னாள் அமைச்சருக்கும் இந்த தேர்தலில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் தாவேகா சார்பில் பல்வேறு நட்சத்திர முகங்கள் இந்த தேர்தலில் சந்திக்க உள்ளதன் காரணமாக புதுச்சேரி அரசியல் களம் தற்பொழுது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.